தமிழகம் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இது உங்கள் நான் இது ரியல் டெக் ஐசிடி அரந்த சார்பாக வரக்கூடிய ஒரு வழிகாட்டி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஆசிரியர் பெருமக்கள்லாம் போர்க்களத்தை நோக்கி போரிட தயாராகிட்டாங்க. அதாவது நான் சென்சஸ் தான் சொல்கிறேன். இந்த ஹவுஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நம்ம பவுண்ட்ரி லைனை தாண்டக்கூடாது. நம்மளுடைய பவுண்ட்ரி லைன் நமக்கு தெரியணும். நம்ம எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு மேப்பில் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது அதில் நம்ம பவுண்ட்ரி லைனை மேப்பில் நம்மளுடைய பவுண்ட்ரி லைனை நாமளே வரைஞ்சி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எளிமையாக இருக்கும். அதை பற்றி ஒரு கைடு வீடியோ. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் எர்த் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த கூகுள் எர்த் அப்படி கிளிக் பண்ணிடுங்க. நியூன்னு கொடுத்துக்கோங்க. நியூ மேப் ப்ராஜெக்ட். சரிங்களா? இப்போ அறந்தாங்க. ஓகேங்களா? ரைட். அறந்தாங்கி. இப்போ இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது என்ன ரோடுனா, பேராவூர் ரோடு, பட்டுக்கோட் ரோடு, அண்ணா சாலை இருக்குது பார்த்தீங்களா? அண்ணா சாலை. சரிங்களா? ஓகே. இது என்னன்னா, இங்கே இந்த இது பார்த்திங்கன்னா பேராவூர்ணி ரோடு. அதுவே இது இந்த 5 ஸ்டார் கடை. இது பட்டுக்கோட் ரோடு. இது கட்டுமாடி முக்கம்பார் ரோடு. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த மேப்பில் நம்ம ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரியில் எப்படி வரைகிறது, அதை நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சிரும். சரிங்களா? நான் ஒரு பவுண்ட்ரியில் வரைகிறேன். அது வரைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை 3Dயாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேண்ட்மார்க் கூட நீங்கள் என்ன செய்யணும்னா வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த இடம் அப்படின்னா, அக்ரஹாரம் இருக்குது பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல் ரோடு அந்த பக்கத்தில். அதனால் என்ன செய்யணும், நம்ம அதுக்கிட்ட பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? டைட்டில் கொடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்னா, இப்போ நான் டைட்டில் கொடுக்குறேன் அக்ரஹாரம். நம்ம சும்மா ஒரு நாமளாக கொடுக்கக்கூடியதான் அக்ரஹாரம் தெரு. சரிங்களா? கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. அக்ரஹாரம் தெரு ப்ளேஸ் ஆகிடும். சரிங்களா? இதே மாதிரி நம்மளை சுற்றி நம்ம 4 பக்கமும் நம்மளுடைய ஏரியா அவுட்லைன் என்ன செய்யணும்னா, நீங்களாக லேண்ட்மார்க் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது லேண்ட்மார்க் எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இருக்க ஆப்ஷன்னா இந்த இருக்கு பாருங்கள். அதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிளில் தான் என்ன செய்யணும் லேண்ட்மார்க்கு. அதாவது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்கள் கையை வச்சு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்களோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் பேர் எழுதிருங்க. சரிங்களா? இது நம்ம தான் சேவ் பண்ண போகிறோம். அதனால் என்ன நமக்கு உண்டானதாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிடுறோம். இது மாதிரி என்ன செய்யணும், இன்னொரு ப்ளேஸ் பண்ணிடுவோம். சும்மா நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஓகே. நீங்கள் டைட்டில் வேணால் கொடுத்துக்கலாம். நான் டைட்டில் கொடுக்க நேரம் இல்லைனா அப்படி விட்டுறேன். சரிங்களா? ஓகே. இன்னொரு இடம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, டன். அடுத்து சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பவுண்டரியில் வரைகிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேப்பில் இதுதான் 5 ஸ்டார். சரிங்களா? 5 ஸ்டார் ஜவுளி கிடையாது அக்ரஹாரம். நம்ம லேண்ட்மார்க் நோட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நோட் பண்ண லேண்ட்மார்க் இருக்கும். இந்த லேண்ட்மார்க்கை சுற்றி இப்போ நான் ஒரு பவுண்டரியில் நினைச்சு பண்ண வரைய போகிறேன்.
உதாரணத்துக்கு இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியில் ஏதாச்சும் கார்னரில் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் வந்து என்ன நீங்கள் அது சின்ன கடையோ ஏதோ ஒன்று ஒரு லேண்ட்மார்க் என்ன செஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி லேண்ட்மார்க்கு இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு 4 இடத்துல கரெக்டாக உங்களுடைய பவுண்ட்ரி லைனை ஒட்டி சரியாங்களா, நம்ம எல்லையை தாண்டாமல் நமக்கு பவுண்ட்ரி லைனை பார்த்துட்டு என்ன செய்யணும் லேண்ட்மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இந்த இருக்குது பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணோம்னா ட்ரா பாத் ஆர் பாலிகான் அப்படின்னு நினச்சினா இருக்கும் சரிங்களா. ட்ரா பாத் ஆர் பாலிகான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து கூகுள் எர்த் ஆப்பில் யூஸ் பண்ணாதீங்க, ஒர்க்கு ஆகாது சரிங்களா. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இந்த ட்ரா பாத் ஆர் பாலிகான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன செய்யணும்னா வெப்சைட்டில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதனால தான் நான் குரோம் ப்ரௌசரில் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். நீங்கள் தயவுசெய்து ஆப்பில் ஒரு கைட்டு வரல அப்படின்னு சொல்லாதீங்க, ஆப்பில் சில ஆப்ஷன் வந்து கிடைக்காது சரிங்களா. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு எப்படி வரையுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நோட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வரும் ஆட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுதான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டில் ஒரு ப்ளேஸ் பாயிண்ட் வந்து நம்ம வச்சிடறோம் சரிங்களா. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இதை வந்து ஆட் பாயிண்ட்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல வச்சுட்டு ஆட் பாயிண்ட் கொடுக்குறீங்களோ அது ஆட் ஆயிரும் சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த இடத்துல ஆட் பாயிண்ட் இது மட்டும் என்ன ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணியாச்சு, இந்த டாட் வந்துடுச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எங்கெங்கே மூவ் பண்ணுறோம் பவுண்ட்ரியில் வரையதுக்கு அங்கே ஒரு டாட் பாயிண்ட் வச்சுருங்க. அடுத்து மறுபடி நம்ம போகிறோம் கரெக்டாக அந்த இது காட்டும் சரிங்களா. இங்கேன்னு ஒரு ஆட் பாயிண்ட் வச்சுரும் சரிங்களா. அப்புறம் நம்ம மேப்பை வடிவத்தை மாற்றிக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யணும், மறுபடியும் அந்த பாயிண்ட் வந்து என்ன செய்யணும் நோட் பண்ணிக்குவோம். இருப்பா. அடுத்து இப்போ என்னோடய பவுண்ட்ரி சும்மா நான் அப்ராக்சிமேட்டாக நம்ம பவுண்ட்ரியில் வரையிறதுக்காக நான் உங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி என்ன செய்யணும் நகட்டி நம்முடைய பவுண்ட்ரியில் என்ன செஞ்சுட்டா முதல்ல பவுண்ட்ரியில் கரெக்டாக என்ன செஞ்சுக்கிட்டால் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. வரைஞ்சிக்கிறேன். நான் வரைஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொருத்தருடைய பவுண்ட்ரி இல்லை, அதனால் நான் என்ன செஞ்சுறேன் விட்டுறேன் சரிங்களா. ஆட் பாயிண்ட் இந்த ஏரியா வந்துட்டு நான் லீவு தாங்க பாருங்க. இப்போ நான் கரெக்டாக எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த க்ளோஸ் ஷேப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு சரிங்களா. இதில் என்ன பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சிடணும். நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அப்படியே என்ன செய்யணும் நம்மளுடைய ஃபைலில் இருக்கும், நம்மளுடைய பவுண்ட்ரிலேருந்து சரி இதுதான் மேப்பில் பார்த்துட்டு நாம் எங்கே இருக்கோம், நம்மளோட பவுண்ட்ரியில் நம்ம தாண்டாமல் அடுத்தவங்க நம்ம பவுண்ட்ரியில் வராமல் இருப்பதற்கு இது வருது. ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும் இந்த மாதிரி டாட் அந்த பாலிகானை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய அவுட்லைன் வரைஞ்சி என்ன சேவ் பண்ணிடுங்க. சேவ் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன செஞ்சிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன், ஷேர் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரினா சேவ் டு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டில் என்ன கொடுத்துருங்கன்னா மை சென்சஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்து வச்சுருங்க. மை சென்சஸ் சரிங்களா. கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு சொல்லியா டன் கொடுத்துருங்க, அவ்வளோ சரிங்களா. இது என்ன செய்யணும்னா மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இது எல்லாமே என்ன செய்யணும் நமக்கு இருக்கும். நம்ம சேவ் பண்ணியும் வச்சுருக்கோம், இன்னொன்று ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. இது நம்ம பவுண்ட்ரியில் என்ன நாமளே முதல்ல
இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பவுண்டரி லைனை நம்ம வரைஞ்சி வச்சுக்கணும். சரிங்களா? வரைஞ்சி வச்சுட்டா நமக்கு எளிமையாக சென்சஸ் பண்ணி முடிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். பவுண்டரி லைனை நாம் தாண்ட மாட்டோம், நம்மளோட பவுண்டரிகளுக்கும் வேறு யாரும் வராமல் இருப்பதற்கும் அவங்கவுங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணிக்க. இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் கூகுள் எர்த்தில் வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு பாலிகான் வச்சு நம்ம டாட் வச்சு என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய பவுண்டரி லைனை வந்து வரைஞ்சி அதை சேவ் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? சேவ் டு ப்ராஜெக்ட்னு வச்சுருங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த மாதிரி முடித்து எளிமையாக உங்களுடைய சென்சஸ் பண்ணியை முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பா சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெரி குட். ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.